உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப். எப்போதோ கொடுத்த ஒரு அன்பளிப்பை இப்போது திரும்ப கேட்டால் எப்படி இருக்கும்? பனாமா கால்வாய் விவகாரம் இப்படிதான் பரிதாபமாக இருக்கிறது. பதினாறாம் நூற்றாண்டில் தென் அமெரிக்க நாடான பெருவை தனது ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருந்த ஐரோப்பிய நாடான ஸ்பெயின் அந்நாட்டிற்கான கப்பல் வழி போக்குவரத்திற்காக குறுக்கு வழியை கண்டுபிடித்தது. அட்லாண்டிக் பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்க கால்வாய் அமைக்க வேண்டும் என்பதுதான். அதன்படி மத்திய அமெரிக்காவில் உள்ள பனாமாவில் கால்வாய் அமைக்கும் திட்டத்தை பிரெஞ்சு நிறுவனம் தொடங்கியது. ஆனால் அந்த நிறுவனம் திவாலாகவே பனாமா கால்வாய் திட்டத்தை கையில் எடுத்தது அமெரிக்கா. அமெரிக்கா வலியச் சென்று இந்த திட்டத்தை மேற்கொள்வதற்கும் ஒரு காரணம் இருந்தது. சான் பிரான்சிஸ்கோ நகரிலிருந்து நியூயார்க் நகரத்திற்கு செல்ல வேண்டுமானால் தென் அமெரிக்காவை சுற்றிச் சென்று சுமார் 20,000 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டும். இதுவே பனாமா வழியாக பயணித்தால் வெறும் 8,000 கிலோமீட்டர் பயணத்தில் நியூயார்க்கை சென்றடைய முடியும். எனவே பனாமாவில் கால்வாயை அமைக்க வேண்டும் என்ற முடிவோடு களமிறங்கியது அமெரிக்க அரசு. ஆனால் அன்றைய கொலம்பிய அரசு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கவே மறுமுனையில் பனாமா நகர மக்கள் ஆதரவாக போராடினர். விளைவு தனி நாடாக உதயமானது பனாமா. கால்வாய் அமைக்கும் பணியில் இறங்கிய அமெரிக்கா பிரெஞ்சு நிறுவனம் சந்தித்த அனைத்து தடைகளையும் உடைத்தது. 40,000 தொழிலாளர்களை ஈடுபடுத்தி 1914ஆம் ஆண்டில் 82 கிலோமீட்டர் நீளமுள்ள பனாமா கால்வாயை திறந்தது அமெரிக்கா. ஒரு கப்பலை தூக்கி மலை மேல் நிறுத்தி அதனை கடலில் இறக்குவது எவ்வளவு அசாத்தியமான பணி! ஆனால் இதனை அறிவியலால் சாத்தியப்படுத்தியது அமெரிக்கா. ஆம், மலை மீது செயற்கை அணை ஒன்றை உருவாக்கினார்கள். கால்வாயில் லாக் அமைத்து அதில் தண்ணீர் நிரப்பி ஒவ்வொரு லாக்கிற்கும் கப்பலை படிப்படியாக உயர்த்தி பிறகு அதே போன்று இறக்கி கடலில் கொண்டு சேர்ப்பதுதான் அந்த தொழில்நுட்பம். அனைத்தும் சாத்தியமாகி கால்வாய் பயன்பாட்டிற்கு வந்த நிலையில் கப்பலின் எடை உருவத்திற்கு ஏற்றாற்போல் கட்டணம் வசூலித்து பெரும் வருவாயை ஈட்டியது அமெரிக்கா. வருமானத்தை பார்த்த பனாமா அரசு கால்வாயை தங்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தியதோடு போராட்டங்களும் வெடித்தன. இதனால் அன்றைய அமெரிக்க அதிபர் ஜிம்மி கார்ட்டர் பனாமா அதிபர் ஒமர் டோரி ஜோஸ் முன்னிலையில் 1977 ஒப்பந்தம் கையெழுத்தானது. பின்னர் பனாமா அரசியலில் அமெரிக்காவின் தலையீடு அதிகமாக இருப்பதாக டோரி ஜோஸ் போர்க்கொடி தூக்கிய சில நாட்களிலேயே மர்மமாக உயிரிழந்தார். அதன் பிறகு டோரி ஜோஸ் கார்ட்டர் ஒப்பந்தத்தின்படி 1999ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி பனாமா வசம் கால்வாய் ஒப்படைக்கப்பட்டது. தற்போது அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்க உள்ள ட்ரம்ப் பனாமா கால்வாயை தங்கள் வசம் ஒப்படைக்க வேண்டும் என கூறியிருப்பதுதான் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு கால்வாயின் வருவாயை நம்பி ஒரு நாடே இருக்கிறது என்றால் நம்புவீர்களா? ஆம், பனாமா அரசு அப்படித்தான் இருக்கிறது. பனாமா நாட்டில் உள்ள பெரும்பாலானோர் பனாமா கால்வாயில்தான் பணியாற்றுகின்றனர். உருவாக்கத்தின் போது 25,000 உயிர்களை பலி கொண்ட பனாமா கால்வாய் அமெரிக்காவிடமிருந்து பனாமா வசம் ஒப்படைக்கப்பட்டு இன்றுடன் 25 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் தரகை பாலா. உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப்.